ஹலோ எவ்ரிவன், நான் தான் விக்கி. வெல்கம் டு பில்ட் ஃப்ரம் பிளாங்க். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இப்படி காலம் வைஸ் இருக்கிற டேட்டாவை எப்படி நம்ம ஒரு செட்டாக மாற்றுறது, ஒரு டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் யூஸ்வலாக என்ன பண்ணுவீங்க, இங்கே இருக்கிறத வந்து காப்பி பண்ணி இப்படி பேஸ்ட் பண்ணலாம். நம்ம இப்படி ஒன்றுனா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஈஸியான ஒரு மெத்தடு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு இப்படி நம்ம காப்பி பண்ணி ஒன்றா பேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஈஸியாக இதை எப்படி நம்ம ஒரு டேபிளாக கன்வெர்ட் பண்ணுற ட்ரிக்ஸை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து ஹெட்டிங் கொடுத்துடலாம். நேம், மார்க், இதெல்லாம் மார்க்ஸ்ன்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. மார்க் 1. ஸோ இதில் 5 மார்க்ஸ் இருக்குது. சப்போஸ் இது ஜானோட மார்க்ஸ், இது 5 சப்ஜெக்டோட மார்க்ஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ இங்கே வந்துச்சு. இங்கே ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். A1ன்றது எழுதிட்டு இதை ரைட்டில் ட்ராக் பண்ணுங்கள். ஸோ இங்கே A6 வரைக்கும் வந்துடும். ஸோ அகைன் நீங்கள் வந்து A7 அப்படின்றத மார்க் பண்ணிட்டு அதையும் ட்ராக் பண்ணிங்கன்னா இங்கே A12 வரைக்கும் வந்துடும். ஸோ இது எதுக்காகனா, இது A1ன்ற செல்லில் தான் இந்த டேட்டா இருக்குது. நேம், ஃபஸ்ட்டு நேம் வந்து ஜான், அது வந்து A1ல் இருக்குது. ஸோ மார்க் 1 வந்து A2, மார்க் 2 வந்து A3ல் இருக்குது. அதே மாதிரி தான் ஃபாலோயிங் லைனாக இது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அகைன் நீங்கள் செகண்ட் வந்தீங்கன்னா நேம், ரெண்டாவது நேம் மைக், இது வந்து A7ல் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். இதை இங்கே மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை கீழே ட்ராக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இது ஆர்டராகி வந்துடும். 1 to 6, அகைன் 7 to 12, 13 to 8. ஸோ இது இந்த மாதிரி ஆர்டரில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதை எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டு கண்ட்ரோல் F, அதாவது ஃபைண்ட், அதில் போயிட்டு ரீப்ளேஸ்க்கு போங்க. ரீப்ளேஸ்க்கு போனதுக்கு அப்புறம் நீங்கள் எதை ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்கன்னா, ஏவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்கன்னா ஈக்குவல் டு A. இது நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா இங்கே இந்த இருக்கிற A ரீப்ளேஸ் ஆகிட்டு அதுக்குள்ளே ஈக்குவல் டு A வந்துடும். ஸோ சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த எல்லா செல் ரெஃபரன்ஸ்க்கு முன்னாடி ஈக்குவல் டு ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஃபார்முலாவாக மாறிடும். இப்போ நான் ரீப்ளேஸ் ஆல் கொடுக்குறேன். ஸோ நீங்களே பார்ப்பீங்க, இங்கே எல்லா டீட்டெயிலும் வந்துருச்சு. மைக்கோட மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 39, 48, 69, 37, 51 பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில் இங்கே இருக்குது. அதே மாதிரி கிறிஸோடது. ஸோ இங்கே லைனாக இருக்கிற டேட்டா இங்கே வந்து நமக்கு ஒரு டேபிளாக வந்துருச்சு. ஸோ எப்போவுமே ஈக்குவல் டு அப்படிங்கிறது ஒரு செல் ரெஃபரன்ஸ். ஈக்குவல் டு நீங்கள் எந்த செல்லில் கிளிக் பண்ணாலும் அந்த செல்லில் இருக்கிற டேட்டா உங்களுக்கு வந்துடும். ஈக்குவல் டு நீங்கள் எங்கே வேணாலும் ஈக்குவல் டு டைப் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஒரு செல்லை கிளிக் பண்ணாலும் அந்த செல்லில் என்ன கண்டென்ட் இருக்கோ அது உங்களுக்கு அப்படியே வந்துடும். ஸோ இவ்வளோ தாங்க, ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட். இந்த மாதிரி காலமில் இருக்கிறத எல்லோரும் காப்பி பேஸ்ட் பண்ணி ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக் இதுக்கு. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட அந்த பெல் ஐக்கானையும் நோட்டிஃபிகேஷனாக ஆல்னு போட்டுருங்க. நம்மளோட வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.